சமூக வலைத்தளத்துல பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ, அது கருத்து கணிப்பு வீடியோ வந்துச்சுங்க. அது பாத்தீங்கன்னா இப்ப நடக்க போறத முன்கூட்டியே எடுத்து என்னென்ன ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு போட்டாச்சு. இந்த வீடியோ வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னு பார்த்தா நிறைய பேர் பரப்பி பார்த்தீங்கன்னா இப்ப ஆளுநர் மாளிகைக்கு பார்த்தீங்கன்னா படையெடுத்து போறாங்களாங்க, போறானுங்களாம். இது ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அது என்ன வீடியோன்றது நீங்க கொஞ்சம் இதை பாருங்க. அடிப்படையில 144 தொகுதிகள்ல தாவேகா முன்னிலை வகிக்குது. பெரும்பான்மைக்கு தேவையான 118 அப்படின்ற அந்த நம்பர்ஸை தாண்டி தாவேகா லீடிங்ல இருக்கு. சோ உறுதியா தாவேகா வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வரும் அப்படின்றது இந்த சாம்பிள்ஸ் மூலமா நம்மளுக்கு தெரிய வருது. பெரும்பான்மைக்கு தேவையான அந்த 118 அப்படின்ற அந்த மேஜிக் நம்பரை கிராஸ் பண்ணி தாவேகா மிகப்பெரிய லீடிங்ல இருக்கு. அதர்ஸ்ல எந்த கட்சியும் முன்னிலை பெறல. பாமக மட்டும் பெண்ணகரம் தொகுதியில முன்னிலையில இருக்கு. அது குறைந்த வாக்கு சதவீதம் தான், 26% தான் அந்த தொகுதியில முன்னிலைக்கான அந்த நிலவரம். ஏன்னா கட்சிகளினுடைய அந்த சீட் ஷேரை நம்ம பார்க்கும்போது திமுக கூட்டணி கடந்த முறையை விட இந்த முறை 106 தொகுதிகள்ல தோல்வியை தழுவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. திமுக கூட்டணி இழக்கிற 106 தொகுதிகள் பிளஸ் அதிமுக கூட்டணி இழக்கிற 39 தொகுதிகள், இது ரெண்டுத்தையும் கன்சாலிடேட் பண்ணி தான் டிவிக்கு 144 தொகுதிகள்ல முன்னிலை பெற்றிருக்கு. சோ 2026ல ஆட்சி மாற்றம் என்பது உறுதியானதா தான் நான் கருதுறேன். அதாவது இந்த தற்கொலை உட்காந்தீங்கன்னு சொல்றாரு, இந்த மாதிரி இவ்வளவு பாத்தீங்கன்னா இவ்வளவு பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு, அதனால தாவேகா இந்த வாட்டி முதலமைச்சர் ஆகுறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதாவது இவர் போயிட்டு 234 தொகுதியும் போயிட்டு பக்கா கண்காணிச்சு யார ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா எண்ணி இவர் போட்டா அப்படியா. இதை இந்த வீடியோ வைரலா விட்டுட்டு இந்த டிவி கேனர் பரப்பி விட்டு இருக்காங்க. ஏன்டா டே, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மூளை இருக்கா? அந்த மூளையில வேற எதனா வச்சிருக்கீங்களா? மூளையை தூக்கி போட்டு வேற என்ன எடுத்துக்க தள்ள வச்சுக்கினீங்களா? அறிவு கட்டம் மாந்தர்களே, முட்டா பசங்களே, அதாவது தெரிஞ்சுங்க. அதாவது பாருங்க எப்படி எல்லாம் இருக்கானுங்க பாருங்க. இந்த ஒரு வீடியோ வச்சுக்கின்னு இந்த கருத்து கணிப்பு உண்மையாயுது. நான் கேட்கிறேன், அப்புறம் எதுக்கு எலெக்ஷன் நடத்தணும்? பேசாம இந்த கருத்து கணிப்பு வச்சு போய் முதலமைச்சரா ஒரு பதவியேற்க சொல்லுங்க விஜய, போங்க.